ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகிறாங்க. அந்த கம்பெனி பெரிய கம்பெனி, அதில் வேலை கிடச்சா அவனுக்கு 20 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் அந்த செக்யூரிட்டி அவனை உள்ளே விடலை. ட்ரெஸ்ஸு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸில் போக முடியாது சொல்லிடுறாரு. அவன் இந்த வேலை நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு மறுநாள் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு செக்யூரிட்டிகிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து அந்த ஆஃபீஸரையும் பார்த்துட்டான். பார்த்துட்டு, சார் நான் 3 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு சொல்கிறான். அந்த கம்பெனியை பற்றி, அது அவன் வேலை செய்கிறத பற்றிலாம் பேசி நான் நல்லா உங்கள் மேலே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அவரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி, சரி வா உனக்கு இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போகிறாரு. மேலே கூப்பிட்டு போயிட்டு உனக்கு கரெக்டாக 3 நிமிஷம் தான் தருவேன், அதுக்குள்ளே இன்டர்வியூ முடிஞ்சிடும்னு சொல்லிடுறாரு. டேபிளில் உட்கார வைக்கிறார். 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. 2வது நிமிஷம் இவனுக்கு ஒரு டீ கொடுங்கன்னு சொல்கிறாரு. டீ வந்துடுச்சு. 2வது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. 3வது நிமிஷம் வரப்போகுது. அப்போ சொல்கிறாரு, டீயும் வந்துடுச்சு. டீ வந்த பிறகு இந்த டீயில் நீ துப்புன்றாரு. துப்புறதா? ஆமாம் துப்பு. அப்போ துப்பிட்டான். துப்புனவொன்னே சொல்கிறாரு, இந்த டீயை நீ விற்று கொடு, நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்றார். விற்கிறதா? எப்படி விற்கிறது? எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, நான் துப்புனதையும் பார்த்துட்டாங்களே, எப்படி விற்க முடியும் சொல்லிவிட்டு அந்த டீயை 10 ரூபாய் அவர்கிட்ட, சார் இந்த டீயை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுத்து டீயை குடிச்சிட்டான். வேலையும் கிடச்சி